அஸ்ஸலாமுஅலைக்கும் வியூவர்ஸ். பண்டு எலி பண்டு வந்து கட்டிச்சு. ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஒரு கிழமைக்கு பாட்டை வச்சுருந்தாங்க. அதோட அவங்க மவுத்தாகி அவங்கள அடக்கம் பண்ணி நைட்டுக்கு அடக்கம் பண்ணுறேன்னு சொல்லி இது செஞ்சது. அப்படி மௌத்தாயினாக்கள் யாரும் இல்லை, என் சாட்சியர் மாமிதான். சரி வியூவர்ஸ், அடுத்து நீங்கள் எல்லோரும் எலி பண்ணிட்டு விஷ பூச்சிக்கிட்டு இருந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. இன்னொரு வீடியோவில் வந்து எது ஆபத்தான விஷப்பூச்சிகள்ன்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து நான் உங்களுக்காக வருவேன். அடுத்து வந்து இந்த ஜனாதிபதி அனுரகுமார வந்து என்ன செஞ்சிடாருண்டா, நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிடாருண்டா. ஆமாங்க, உணவு சீனி வகை, முக்கியமான சாப்பிட்ற வகை அதுகளுக்கு விலை குறைக்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொரு வேலை செஞ்சார். வெளிநாட்டிலிருந்து விற்பனைக்கு இலங்கைக்கு பொருட்களை கொண்டு வரத்தை தடை பண்ணிக்கிறாரு. அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் செஞ்சுக்கிறாரு. அதோட இலங்கையை நல்ல ஒரு நாடாக உயர்த்துறதுக்காக வேண்டி தயாரிப்புகளை இலங்கைக்குள்ளேயே தயாரிக்க நிறைய இதுகளை அவங்க முன் நோக்கி கொண்டு வந்து நிற்கிறாங்க. இதோட அவங்க என்னென்ன விஷயங்களை செஞ்சாங்க, இலங்கை என்னென்ன இது செய்ய போகுது. இப்போ இலங்கையில் வந்து அமைச்சமாக இது மாதிரி செஞ்சு பார்க்குறதுக்கே ஒரு 100கணக்கான எம்பிமாரெலாம் இருப்பாங்களவா. இப்போ மொத்தமாக 75 எம்பிமார்கள் அமைச்சர்மார்கள் இவங்களெல்லாம் இந்த காட்சி இதுக்குள்ளே 75 பேருக்கு மேலே ஒருத்தருக்கேன் இடம் இல்லைன்னு சொல்லி இது செஞ்சு சம்பள இதுகளை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறாரு. அதோட உள்ளுக்குள்ளே இவங்களுக்குள்ள காசு குறைவாகிறதுக்குரிய ஏற்பாடுகளையும் அவர் பண்ணிக்கிறாரு. மாசாண்டு கட்சி இப்போ முதல் இதில் போகிறதுக்குரிய எல்லா வேலைகளுமே அவர் செஞ்ச மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா சாமான விலைகளையும் குறைஞ்சி ஆரம்பத்தில் விலை எப்படி இருந்துச்சோ அந்த விலைக்கு எல்லா பொருட்களையும் அவர் கொண்டு வரத்துக்குரிய எல்லா ஏற்பாடையும் அவர் பண்ணி வராரு. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நாட்டுக்கு மாற்றம் இருந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.